விட்டமின் D3 ஒரு ஃபேட் சால்யுபிள் விட்டமின். அது பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கும்போதும் விட்டமின் D3 சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். பிறந்த உடனே குழந்தைக்கும் விட்டமின் D3 ட்ராப்ஸாக கொடுக்குறோம். ஓல்ட் ஏஜ் 70 இயர்ஸ்க்கு விட்டமின் D3 கொடுக்குறோம். ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விட்டமின் D3ங்கிறது நம்ம போனில் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ஹெட் டு ஃபுட் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு விட்டமின் D3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கின் க்ளோ ஆகிறதுக்கும் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு விட்டமின் D3 ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோடைய ஃபங்க்ஷனுக்கும் ஹார்ட் அட்டாக் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம விட்டமின் D3 கொடுக்கணும். விட்டமின் D3 லங்கோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் விட்டமின் D3ங்கிறது டயபெட்டிக் பேஷண்ட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு கை கால் வலி தசை வலின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை அதிகப்படுத்தினால அவங்களுக்கு சுகர் லெவலும் குறையுது. அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட் எல்லாருக்குமே வீக்லி ஒன்ஸ் 60,000 K அப்படிங்கிறது சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறது, கேன்சர் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் D3 எல்லாம் ரோல் இருக்குங்கிறது நிறைய ரிசர்ச் பேப்பர் ஆர்டிக்கிள் பண்ணியிருக்காங்க. கன்சீவாக இருக்கும்போது விட்டமின் D3 நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு GDM ஜெஸ்டேஷன் டயபிட்டிஸ் மெலிட்டஸ் வராமல் இருக்கிறதுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு பிபியை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, குழந்தைக்கு ரிக்கெட்ஸ் அப்படிங்கிற விட்டமின் D3 குறைபாடு வராமல் இருக்கிறதுக்காகவும் இந்த விட்டமின் D3 எந்தெந்த ஃபுட்லலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் விட்டமின் டின்னு டைப் பண்ணுங்கள். உங்களோட நார்மல் எவ்வளோ இருக்குன்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக விட்டமின் D சப்ளிமெண்ட் எடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள்.